Hey everyone, good morning. Welcome to Score Clever's Daily Editorial Analysis. நான் உங்க மலர், உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு செப்டம்பர் 17, 2025. ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து 2 சூப்பரான எடிட்டோரியல்ஸை அலசி ஆராய போறோம். ஒன்னு எக்கனாமிக்ஸ் பத்தி, இன்னொன்று நம்ம பாலிட்டி பத்தி. ரெடியா? Let's dive in. First editorial title, A Brief Respite on India's August Trade Data, US Tariff Impact. ஒரு சின்ன ஆறுதல், இந்தியாவோட ஆகஸ்ட் ட்ரேட் டேட்டா பத்தியும் யூஎஸ் டாரிஃபோட தாக்கம் பத்தியும் பேசுறாங்க. The subtitle says, The full effects of the 50% tariffs will reflect in September's trade data. அந்த 50% வரி விதிப்போட முழுமையான பாதிப்பு செப்டம்பர் மாசத்தோட டேட்டால தான் தெரியும்னு சொல்றாங்க. அப்போ இது காம் பிஃபோர் த ஸ்டாமா? சரி, உள்ள போய் பார்ப்போம். இந்தியாஸ் ஆகஸ்ட் ட்ரேட் டேட்டா பை த காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி. காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி வெளியிட்ட இந்தியாவோட ஆகஸ்ட் மாசத்துக்கான ட்ரேட் டேட்டா மஸ்ட் கம் ஆஸ் அ ரெஸ்பைட் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட். மத்திய அரசுக்கு ஒரு சின்ன ஆறுதலா வந்திருக்கணும். ஆஸ் இட் ஃபேசஸ் டிமாண்ட்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் டு லோன் ரீபேமெண்ட் மாரட்டோரியம்ஸ். ஏன்னா அவங்க வட்டி தள்ளுபடி, கடன் திருப்பி செலுத்துறதுக்கு கால அவகாசம்னு ஏகப்பட்ட கோரிக்கைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஃப்ரம் லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸ் சச் ஆஸ் சீஃபுட் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல்ஸ். சீஃபுட், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல்ஸ் மாதிரி நிறைய தொழிலாளர்களை நம்பி இருக்கிற துறைகள்ல இருந்து. பட் there is no telling how long this respite will last. ஆனா இந்த ஆறுதல் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு சொல்ல முடியாது. As it largely depends on the trajectory of the renewed trade negotiations between India and its largest trading partner, the United States. ஏன்னா இது பெரும்பாலும் இந்தியாவுக்கும் அதோட மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியான யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் நடக்க போற புது ட்ரேட் பேச்சுவார்த்தையோட போக்க பொறுத்து தான் இருக்கு. Amid America's punishing 50% tariff on imports applicable from August 27. அதுவும் அமெரிக்கா ஆகஸ்ட் 27ல இருந்து இறக்குமதி மேல 50% வரி போட்டிருக்கிற இந்த கடுமையான சூழல்ல 50%ஆ? செம்ம பனிஷிங் தான். Goods exports in August rose 6.7% YOY to $35.10 billion. ஆகஸ்ட் மாசத்துல சரக்கு ஏற்றுமதி போன வருஷத்தோட ஒப்பிடும்போது 6.7% அதிகமாகி $35.10 பில்லியன் இருந்திருக்கு. While imports declined by 10.12% to $61.59 billion. அதே சமயம் இறக்குமதி 10.12% குறைஞ்சு $61.59 பில்லியன் இருக்கு. Led by steep falls in inward shipments of gold -57% YOY and silver -60% YOY. இதுக்கு முக்கிய காரணம் தங்கம் -57% மற்றும் வெள்ளி -60% இறக்குமதி பயங்கரமா குறைஞ்சதுதான். தங்கம், வெள்ளி இறக்குமதி இவ்ளோ குறைஞ்சிருக்கா? நம்ம வீட்ல பட்ஜெட் பிளான் பண்ற மாதிரி நாடு பிளான் பண்ணது போல. As a result, merchandise trade deficit narrowed to $26.49 billion in August from July's $27.35 billion. இதனால வர்த்தக பற்றாக்குறை ஜூலைல $27.35 billion இருந்தது, ஆகஸ்ட்ல $26.49 billion குறைஞ்சிருக்கு. மேபி 25-26 டைம்ல என்னமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நியூஸ் பேப்பரோட இயரை பாத்தீங்களா? ஆனா இந்த எடிட்டோரியலோட டைட்டில் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே புரியும். இந்த எடிட்டோரியலோட பிரீஃப் ரெஸ்பைட்ன்னு தான் இருக்கு. அதுக்குள்ள இப்போ மனது நிபுரா டைம் இல்ல, இது ரெஸ்பைட் டைம். இப்போ புரியுதா மனது நிபுராக்கும் ரெஸ்பைட்டுக்கும் உள்ள வித்தியாசம்? இப்போ நம்ம ஒரு டைம் டேபிள்ல போய்கிட்டு இருக்கோம் இந்தியாவோட இயர் வச்சு. ஸோ இப்போ நம்மளோட டைட்டில் பார்த்தீங்கன்னா பிரீஃப் ரெஸ்பைட் ஆன் இந்தியாஸ் ஆகஸ்ட் ட்ரேட் டேட்டான்னு தான் இருக்கு. ஸோ அதனால இந்த வருஷத்துல தான், இந்த ஆகஸ்ட் மாசத்துல இந்த மர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட் நாங்கள் நேரோ பண்ணியிருக்கோம். $26.49 billion இன் ஆகஸ்ட் ஃப்ரம் $27.35 billion இன் ஜூலை. ஏன்னா இப்போ ஒரு ப்ரூஃப் இருக்கணும்ல, அப்படி இல்லைன்னா இந்த பேப்பர் எழுதுன எப்படி எழுதிருப்பாங்க? அதனால தான் இது ஒரு ப்ரூஃபை வச்சிருக்கோம். இந்த எடிட்டோரியல்ல போடுற இயர்ல இந்த ட்ரேட் டெபிசிட் இருந்திருக்குங்கிறதுக்காக தான் இந்த நியூஸ் பேப்பரை இப்போ பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. But the strange of the US's 25% reciprocal tariffs that kicked in on August 7 show in the sequential drop in exports. ஆனா ஆகஸ்ட் 7ல இந்த யூஎஸ் போட்ட அந்த 25% பதிலடி வரிகளோட அழுத்தம் அடுத்தடுத்த மாசங்கள்ல ஏற்றுமதி குறைஞ்சதுல தெரியுது. Goods exports in August to the US dropped to
$6.86 billion from $8.01 billion in July. யூஎஸ்க்கு நாம பண்ண ஏற்றுமதி ஜூலைல $8.01 billion இருந்தது, ஆகஸ்ட்ல $6.86 billion குறைஞ்சிருக்கு. While overall exports shrunk to $35.10 billion in August from $37.24 billion in July and $35.14 billion in June. அதே மாதிரி நம்மளோட ஒட்டுமொத்த ஏற்றுமதியும் ஜூலைல $37.24 billion இருந்தது, ஆகஸ்ட்ல $35.10 billion சுருங்கிருச்சு. This suggests that the scramble for stockpiling by American importers has begun to slow down. இது என்ன காட்டுதுன்னா, அமெரிக்க இறக்குமதியாளர்கள் ஐயோ டாரிஃப் வரப்போதேன்னு வேகமா பொருட்களை வாங்கி குவிச்சது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியுது. And the full effects of the 50% tariffs will reflect in September's trade data. அதனால தான் அந்த 50% வரியோட முழுமையான பாதிப்பு செப்டம்பர் டேட்டால தான் தெரியும்னு சொல்றாங்க. While US shipments in electronics, gem and jewelry and engineering goods saw mild declines in August. ஆகஸ்ட்ல யூஎஸ்க்கு நாம அனுப்புன எலக்ட்ரானிக்ஸ், ஜெம் அண்ட் ஜுவல்லரி, என்ஜினியரிங் குட்ஸ் ஏற்றுமதியில சின்ன சரிவு தான் இருக்கு. டெக்ஸ்டைல்ஸ் தான் விட்னஸ் த ஷார்பஸ்ட் ஃபால் ஆஃப் அபவுட் 2.7% YOY. ஆனா டெக்ஸ்டைல்ஸ் துறை தான் கிட்டத்தட்ட 2.7% சரிவை சந்திச்சிருக்கு. டு பி ஷுவர், தீஸ் செக்டர்ஸ் விட்னஸ்ட் இம்ப்ரெசிவ் YOY ஓவரால் growth. இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்லணும், இந்த துறைகள் போன வருஷத்தோட ஒப்பிட்டா ஒட்டுமொத்தமா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. Not surprisingly, drugs and pharmaceuticals, a sector that is exempt from the tariffs, have done well. ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, நம்ம மருந்து துறை எப்பவுமே கெத்துதான். Sequentially and on year with exports growing 6.94% YOY in August. போன மாசத்தோடவும் போன வருஷத்தோடவும் ஒப்பிட்டா ஏற்றுமதி 6.94% வளர்ந்து ஆகஸ்ட்ல $2.51 billion இருக்கு. நம்ம ஃபார்மா செக்டர் எப்பவுமே கெத்துதான். What is worrying is the sharp decline in imports across products and sectors. ஆனா இங்க கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, நிறைய பொருட்கள்லையும் துறைகள்லையும் இறக்குமதி ரொம்பவே குறைஞ்சிருக்கு. டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட் -26.54%, coal and allied products -26.2%, wood and allied products -14.46%, iron and steel -10.98%. இது ரெண்டு விஷயத்தை குறிக்கலாம். ஒன்னு, நாட்டுல பொருளாதார நடவடிக்கைகள் மெதுவாகுது, இல்லனா இந்த வரி உயர்வுனால விலை குறைவான உள்நாட்டு சப்ளையர்ஸை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. Lower merchandise imports might be good for the deficit, but a sudden decrease like this is alarming. இறக்குமதி குறையிறது வர்த்தக பற்றாக்குறைக்கு நல்லதுதான், ஆனா இப்படி திடீர்னு குறையிறது கொஞ்சம் அபாயகரமானது. What is also telling us that despite strained diplomatic relations between India and China remains a main source of imports. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ராஜதந்திர உறவுகள்ல சிக்கல் இருந்தாலும் சீனா இன்னமும் இந்தியாவுக்கு ஒரு முக்கிய வர்த்தக நாடா இருக்கு. That China remains a main source of imports grew by 10.19% April to August shows that diplomacy and economic relations are far removed from each other. அதாவது மேடையில பாய்காட் சைனான்னு பேசுவோம், ஆனா பிசினஸ்ல வெல்கம் சைனான்னு சொல்லுவோம். டிப்ளமசி வெறும் ஷோ ஆஃப் தான் போல. ஓகே, ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் முடிஞ்சிட்டு கொஞ்சம் ஹெவியா எக்கனாமிக்ஸ் பேசிட்டோம்ல, ஒரு சின்ன பிரேக். இந்த பிரேக்ல யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு சூப்பர் நியூஸ். டெய்லி எடிட்டோரியல்ஸ் படிக்கும் போது அதிலே வர வொகாப்ஸ், இடியம்ஸ், ஃப்ரேசஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கா? கவலையே வேணாம், உங்களுக்காக தான் நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. இதுல உள்ள ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்க ஒரு தடவை படிச்சா மறுபடியும் மறக்கவே மாட்டீங்க. அப்போ என்ன, உடனே டவுன்லோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். இப்போ செகண்ட் எடிட்டோரியல், டைட்டில் கான்ஸ்டிடியூஷனல் கிளாரிட்டி ஆன் ஹியரிங்ஸ் ஆன் தி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ். அரசியலமைப்புல ஒரு தெளிவு, பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் சம்பந்தமான விசாரணைகள் பத்தி. சப்டைட்டில் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ப்ரொசீடிங்ஸ் ஸ்ட்ரென்தன் கேஸ் அகெயின்ஸ்ட் டிலேஸ் பை கவர்னர்ஸ். இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் நடவடிக்கைகள் ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க தாமதப்படுத்துறதுக்கு எதிரான வாதத்தை இன்னும் வலுப்படுத்துது. இப்போ எடிட்டோரியலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வேர்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்துடலாம். த வேர்ட் ஆஃப் த டே இஸ் ஸ்வாவே. SUAVE, ஸ்வாவே. அந்த வியை வி மாதிரி ப்ரனவுன்ஸ் பண்ணாம W மாதிரி ப்ரனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இது ஸ்வாவே அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் என்னன்னா, மெட்டீரியல் தட் இஸ் லக்ஷூரியஸ் ஆர் காஸ்ட்லி அண்ட் கிளிட்டரிங். ரொம்பவே லக்ஷூரியஸாவோ காஸ்ட்லியாவோ கிளிட்டரிங்கா இருக்கும்போது நம்ம ஸ்வாவே அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம்.
சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். திஸ் லக்ஷூரியஸ் ஜாக்கெட் ஃபீல்ஸ் ஸ்வாவே அகெயின்ஸ்ட் மை ஸ்கின். என்னோட ஸ்கின்ல கச்சாகும்போது அந்த லக்ஷூரியஸ் ஜாக்கெட் ரொம்ப லக்ஷூரியஸா கிளிட்டரிங்கா இருக்கு அப்படின்றது சொல்லலாம். இதோட தமிழ் மீனிங் கொஞ்சு கிளமூன்று இருட்டுறது கிளிட்டரிங்கா கிளேஸா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஸ்வாவே அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். இப்போ எடிட்டோரியல் பார்த்துருவோமா? The hearings on the presidential reference that followed the Supreme Court judgment on April 8, 2025. Supreme Court April 8, 2025ல ஒரு தீர்ப்பு கொடுத்தது இல்லையா? அது தொடர்ந்து நடந்த presidential reference விசாரணைகள்ல clarifying the constitutional position on the powers of the governor and the president in providing assent to bills passed by state assemblies. மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுல கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் என்ன அதிகாரம் இருக்குன்ற அரசியலமைப்பு நிலைய தெளிவுபடுத்தினாங்க. have largely confirmed that governors should not indefinitely withhold assent to such bills. இதுல பெரும்பாலும் என்ன கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா, ஆளுநர்கள் இந்த மாதிரி மசோதாக்களுக்கு காலவரையின்றி ஒப்புதல் தராம அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு தான். அப்பா செம்ம பாயிண்ட். ஃபைனலி addressing the 14 questions posed in the presidential reference. அந்த presidential referenceல கேட்கப்பட்ட 14 கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது the observations of the 5-judge bench largely converged on the constitutional principles elucidated in April. அந்த 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சோட கருத்துக்கள் ஏப்ரல் மாசம் சொன்ன அரசியலமைப்பு கொள்கைகளை ஒட்டியே இருந்துச்சு. The question by the Chief Justice of India, B.R. Gavai. இந்திய தலைமை நீதிபதி B.R. Gavai கேட்ட கேள்வி on whether the court should sit powerless while governors make competent state legislatures defunct. அதாவது ஆளுநர்கள் தகுதியான மாநில சட்டமன்றங்களையே செயல்படாம முடக்கி போடும்போது கோர்ட் மட்டும் எதுவும் செய்யாம சக்தி இல்லாம உட்கார்ந்திருக்கணுமான்னு கேட்டாரு. echoed the core concern in the April judgment. இது ஏப்ரல் தீர்ப்போட மையக் கருத்தையே எதிரொலிச்சுது. that constitutional officers cannot paralyze democratic governance through inaction. அதாவது அரசியலமைப்பு பதவிகள்ல இருக்கிறவங்க செயல்படாம இருந்து ஜனநாயக ஆட்சியை முடக்கக்கூடாதுன்னு. சரியா கேட்டாருல CJI? While States Council largely argued along political lines based on which parties govern them. மாநிலங்கள் சார்பா வாதாடின வக்கீல்கள் அவங்க ஆளுங்கட்சிக்கு ஏத்த மாதிரி அரசியல் ரீதியா வாதாடினாங்க. ஆனா அது இந்த நடவடிக்கைகள்ல ஆர்டிகிள்ஸ் 200 and 201 பத்தின முழுமையான ஆய்வு திசை திருப்பல. The argument that the Constitution's silence on specific timelines in these articles. இந்த ஆர்டிகிள்ஸ்ல குறிப்பிட்ட காலக்கெடு பத்தி அரசியலமைப்புல எதுவும் சொல்லப்படல. Does not grant unlimited discretion to governors. Remains compelling. அதனால ஆளுநர்களுக்கு வரம்பற்ற அதிகாரம் இருக்குன்னு சொல்ல முடியாதுன்ற வாதம் ரொம்ப வலுவா இருக்கு. When the Solicitor General argued that governors serve as a check on hasty legislation. Solicitor General என்ன வாதாடினாருன்னா, அவசரமா சட்டம் இயற்றதை தடுக்க தான் ஆளுநர்கள் இருக்காங்கன்னு சொன்னாரு. The bench's response also indicated the tension between this position and democratic principles. அதுக்கு பெஞ்ச் கொடுத்த பதில் இந்த நிலைப்பாட்டுக்கும் ஜனநாயக கொள்கைகளுக்கும் இடையில முரண்பாட்டை காட்டுச்சு. Justice Vikram Nath's observation that governors cannot sit over the wisdom of the legislature indefinitely. ஜஸ்டிஸ் விக்ரம்நாத் சொன்னது இன்னும் செம பஞ்ச். என்ன சொன்னாருன்னா, ஆளுநர்கள் சட்டமன்றத்தோட ஞானத்துக்கு மேல காலவரையின்றி உட்கார்ந்திருக்க முடியாதுன்னு சுருக்கமா சொன்னாரு. செம்மல that only opposition ruled states have faced prolonged delays. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி நீண்ட தாமதங்களை சந்திச்சிருக்கு. as pointed out by Kerala's council. கேரளாவோட வக்கீல் சுட்டிக்காட்டின மாதிரி இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அரசியலமைப்பு சட்டம் ஒன்னும் குழப்பமா இல்ல, ஆனா அதை செயல்படுத்துறதுல பாரபட்சம் காட்டப்படுதுன்னு தான். செலக்டிவ் அப்ளிகேஷன். அதானே பார்த்தோம். The bench's examination of why judicial review applies to governor's recommendations under Article 356, President's Rule, but supposedly not to actions under Article 200, assent to bills. Article 356 படி President's Ruleக்கு கவர்னர் பரிந்துரை செஞ்சா அதுல நீதிமன்றம் தலையிடலாம். ஆனா Article 200 படி மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்றது ஏன்? இப்படி கேட்கறது மூலமா ஆளுநர்களோட வரம்பற்ற அதிகாரத்துக்கு ஆதரவா வைக்கப்பட்ட வாதங்கள்ல உள்ள முரண்பாடுகளை பெஞ்ச் சுட்டிக்காட்டுச்சு. The proceedings related to the questions posed in the presidential reference demonstrate why the April judgment's framework remains constitutionally sound. இந்த presidential referenceல கேட்கப்பட்ட கேள்விகள் சம்பந்தமான நடவடிக்கைகள் ஏப்ரல் தீர்ப்பு ஏன் அரசியலமைப்பு ரீதியா சரியானதுன்னு நிரூபிக்குது. And necessary to maintain the balance between federal cooperation and state autonomy.
மத்திய மாநில ஒத்துழைப்புக்கும் மாநில சுயாட்சிக்கும் இடையில உள்ள சமநிலையை காப்பாத்துறதுக்கு அது அவசியமும் கூட. The question from these hearings is on why the center chose this unusual route. இந்த விசாரணைகள்ல இருந்து எழும் கேள்வி என்னன்னா, மத்திய அரசு ஏன் இந்த அசாதாரணமான வழியை தேர்ந்தெடுத்துச்சு? As scholars have established, an advisory opinion by the court under Article 143 does not override a binding judgment under Article 141. அறிஞர்கள் சொல்றபடி ஆர்டிகிள் 143 கீழே கோர்ட்டு கொடுக்கிற ஆலோசனை கருத்து ஆர்டிகிள் 141 கீழே கொடுக்கிற கட்டுப்படுத்தும் தீர்ப்பை மீற முடியாது. இஃப் த சென்டர் genuinely sought clarity on the April judgment, ஒருவேளை மத்திய அரசுக்கு ஏப்ரல் தீர்ப்புல உண்மையாவே தெளிவு தேவைப்பட்டிருந்தா, வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஜுடிஷியல் ப்ரொசீஜர்ஸ் such as review petitions or curative petitions were available. ரிவ்யூ பெட்டிஷன், கியூரேட்டிவ் பெட்டிஷன் ஏற்கனவே இருக்கிற சட்ட நடைமுறைகள் இருந்ததே. When the court's final reply to the reference is received, இந்த ரெஃபரன்ஸுக்கு கோர்ட் இறுதி பதில கொடுத்ததும், the center should accept the constitutional boundaries that the April judgment and these proceedings have reinforced. மத்திய அரசு ஏப்ரல் தீர்ப்போ இந்த விசாரணைகளும் வலுப்படுத்தி இருக்கிற அரசியலமைப்பு எல்லைகளை ஏத்துக்கணும். Rather than continuing to pursue powers that would alter the delicate federal balance that the Constitution has established. அதை விட்டுட்டு அரசியலமைப்பு உருவாக்குன அந்த நுட்பமான கூட்டாட்சி சமநிலையை மாத்திர மாதிரி அதிகாரங்களை தேடி போறதை நிறுத்தணும். இன்ஷார்ட், சென்டர் கோர்ட் சொல்றதை கேட்டுக்கோங்க, தேவையில்லாம ஃபெடரல் பேலன்ஸை குலைக்காதீங்கன்னு சொல்றாங்க. So, that's it for today's editorials. ஒரு பக்கம் எக்கனாமிக்ஸ், இன்னொரு பக்கம் பாலிட்டி. செம காம்பினேஷன்ல. பட் வெயிட், போற முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். எடிட்டோரியல்ல உள்ள வொக்காபுலரிலாம் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகத்தான் நம்ம டெலகிராம்ல நடத்துறோம் எடிட்டோரியல் வொக்காபுலரி. இது எடிட்டோரியல் வொக்காபுலோட IPL. கரெக்ட், த IPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காப். டெய்லி ஈவினிங் 7 PM-க்கு அன்னைக்கு எடிட்டோரியல்ல இருந்து லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ் இருக்கு, உங்க ஸ்கோர்ஸை ட்ராக் பண்ணுவோம் அண்ட் டாப் பர்ஃபார்மன்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க. டெலகிராம்ல போய் @vocab league-னு சர்ச் பண்ணி நம்ம லீக்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் லேர்ன் டுகெதர் அண்ட் ஹேவ் ஃபன். நான் உங்க மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர், சைனிங் ஆஃப். Bye-bye and have a great day.